பிள்ளையார்பட்டி விநாயகர் வரலாற்று சிறப்புகள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. பாண்டிய மன்னர்களின் காலத்தில் கிமு 5ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் அமைக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இந்த கோயில் ஒரு குடைவரை கோவில், மலைக்குகையில் செதுக்கிய கோவில். பிரதான விநாயகர் கற்பக விநாயகர் என்றும் தேசி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். விநாயகர் உருவம் கல்மலையில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் பிம்பத்துக்கு 2 கைகள் மட்டுமே உண்டு. வலப்புற முறுக்கு வலம்புரி தூண்டில் காணப்படுகிறது. அவரின் பதிலை அர்த்த பத்மாசனம் என கூறுவர். சிவன், அம்மன், நந்தி உள்ளிட்ட பலர். சிற்பங்கள், கல்வெட்டுகள் மற்றும் நாடு முழுவதும் பழங்கால கலைப்பணிகள் இங்கு காணப்படுகின்றன. முற்கால பெயர்களாக எருக்காட்டூர், மருதங்குடி, கணேசபுரம், கணேச மாநகரம், பிள்ளை நகர் என உயர்ந்தன. வழிபாட்டு முறை: தினமும் விநாயகர் மூலவருக்கு அபிஷேகம், ஆராதனை, பங்கேற்பு நிகழ்கிறது. விநாயகர் சதுர்த்தி திருவிழா மிகவும் சிறப்பாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. தின முன்பகலிலும் மாலை பரிசிலாவும் பல்வேறு வாகனங்களில் மூஷிகம், ஆணை, குதிரை, கிளி போன்றவையில் ஊர்வலம் நடைபெறுகிறது. தினசரி வழிபாடு: அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை, நைவேத்தியம், அர்ச்சனை ஆகியவை செய்தல் வழக்கம். பிரத்யேகமாக சித்ரா மாத பூசை, விசேஷ அபிஷேகம் செய்தால் சந்தோஷம் பெறும், சகல வகை ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்று நம்பிக்கை. கோயிலில் அகவல் முறை தவறாமல் நகரத்தார்கள் பாதுகாப்பில் ஆகம முறைப்படி அனைத்து பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. முன்பாக தோப்பில் இருக்கும் மருத மரத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்தாலும் அதனை கோயில் விரிவாக்கத்தால் மாற்றியுள்ளனர். சிறப்புகள்: விநாயகர் உருவத்திற்கு 2 கைகளும் ஊன்றா வயிறும் வலப்புற முனைக்கு இருப்பது தனிச்சிறப்பு. வரலாறும் கலைப்பணிகளும் வழிபாட்டு முறையும் இந்த கோயிலை மிகவும் பழமையான, சமய ரீதியாக உயர்ந்த இடமாக்குகின்றன. இந்த தொழில்நுட்ப தளத்தில் நேர்காட்சி நலன்கள், வாகன ஊர்வல்கள், நீராட்டு விழா, பூஜை முறை போன்றவை பூரண அன்பும் மற்றும் பக்தியுடனும் நடைபெறுகின்றன.